வணக்கம். தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 10 லிட்டர் டீசலுக்கு 1000 ரூபாய் நிவாரணம், ஜனாதிபதி அனுர அறிவிப்பு. கிழக்கில் காணி அபகரிப்பை தடுக்க அனுர அரசின் அதிரடி நடவடிக்கை. கொழும்பு நீர்கொழும்பு பிரதான வீதியின் ஒரு பகுதிக்கு தற்காலிகமாக பூட்டு. காவல் நிலைய சிறை கூடத்தில் ஆணொருவர் உயிரிழப்பு. இலங்கையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 மரண தண்டனை. நுவரெலியாவில் கடும் மூடு பனி, சாரதிகள் அவதானம். மரக்கறி சந்தையில் சூதாட்டம் விளையாடிய 10 பேர் கைது. சமூக ஊடக மோசடிகளில் சிக்கிக்கொள்ள வேண்டாம், பொதுமக்களுக்கு போலீசார் அவசர எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். ஒவ்வொரு 10 லிட்டர் டீசலுக்கும் 1000 ரூபாய் நிவாரணம் வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அறிவித்துள்ளார். அம்பாறையில் நடைபெற்ற மக்கள் கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி இந்த நிவாரணம் நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போது சந்தையில் 1 லிட்டர் டீசலின் உண்மையான விலை 492 ரூபாயாக இருக்கும் பொழுது மக்களுக்கு அது 392 ரூபாய்க்கு வழங்கப்பட்டு வருவதாகவும், கடந்த காலங்களில் அதன் விலை இதைவிடவும் பல மடங்கு அதிகமாக காணப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கடற்தொழில் துறையை ஊக்குவிக்கும் நோக்கில் படகுகளுக்கான புதிய எரிபொருள் மானிய விபரங்களையும் ஜனாதிபதி அறிவித்துள்ளார். அதன்படி பல்நாள் விசைப்படகுகளுக்கு 1,50,000 ரூபாய் மானியமும், 25 நாட்கள் கடலில் பயணிக்கும் படகுகளுக்கு 32,250 ரூபாய் எரிபொருள் மானியமும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் அரசாங்க திரைசேரியில் இருக்கும் பணம் ஆட்சியாளர்களின் சொந்த பணம் என்றே கருதப்பட்டதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி, இந்த திரைசேரி பணம் என்னுடைய தனிப்பட்ட சொத்து அல்ல என்று, அது இந்த நாட்டு மக்களுக்கு சொந்தமான மக்கள் பணம் என்றும் அவர் கூறியுள்ளார். கிழக்கு மாகாணத்தில் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி பெருமளவிலான காணி ஆக்கிரமிப்புகள் இடம்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அறிவித்துள்ளார். இந்நிலையில் காணி ஆக்கிரமிப்புகளை தடுப்பதற்காக பிரதி காவல்துறை மாதிபர் ஒருவர் தலைமையிலான விசேட காவல்துறை குழு ஒன்று அமைக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி கிழக்கு மாகாணத்தில் பெருமளவிலான காணி ஆக்கிரமிப்புகள் இடம்பெற்றுள்ளதனால் பிராந்தியத்தில் பல பிரச்சினைகள் எழுந்துள்ளது. இத்தகைய சட்டவிரோத செயல்களுக்கு இனிமேலும் இடமளிக்க முடியாது. கிழக்கு மாகாணத்தில் தற்போது இடம்பெற்று வரும் சட்டவிரோத காணி நிரப்புதல் மற்றும் அத்துமீறல்களை எதிர்காலத்தில் முழுமையாக தடுக்க வேண்டும். மகாபலி அதிகார சபையினால் 5 வருடங்களுக்கு மேலாக பல்வேறு திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டு இதுவரை எந்த ஒரு திட்டமும் முன்னெடுக்கப்படாமல் கைவிடப்பட்டுள்ள வணிக மதிப்புமிக்க காணிகளை மீண்டும் அரசாங்கம் பொறுப்பேற்கும். இந்த காணிகள் அனைத்தும் மாவட்ட செயலாளர்கள் அல்லது பிரதேச செயலாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு பொதுமக்களின் நலனுக்காக முறையான திட்டங்களின் கீழ் அபிவிருத்தி செய்யப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கந்தானே காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கபுகொட ஸ்ரீ வர்த்தனராம விகாரையின் மகா வெசாக் பெரஹ்ரா காரணமாக இன்றைய தினம் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளமை குறித்து காவல்துறையினர் சாரதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். கந்தானே கபுகொட ஸ்ரீ வர்த்தனராம விகாரையின் வருடாந்த மகா வெசாக் பெரஹ்ரா இன்று இரவு 7 மணிக்கு வீதி உலா ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பெரஹ்ரா விகாரையிலிருந்து புறப்பட்டு கந்தானை நகர மத்தியினூடாக கம்பகா, கந்தானை வீதி மற்றும் கொழும்பு நீர்கொழும்பு பிரதான வீதிகளில் வீதி உலா வந்து மீண்டும் விகாரையை சென்றடையுள்ளது. இந்த பெரஹ்ரா கம்பகா, கந்தானை வீதியின் ராகம வெவ சந்தியிலிருந்து நீர்கொழும்பு வீதியின் கனேமுல்ல சந்தி வரை இரவு 7 மணி முதல் இரவு 10:30 மணி வரை பயணிக்க உள்ளது. மேலும் கொழும்பு நீர்கொழும்பு பிரதான வீதியின் கந்தானை கனேமுல்ல சந்தியிலிருந்து ஆனியா கந்த வைத்தியசாலை சந்தி வரை இரவு 10:30 மணி முதல் மறுநாள் அதிகாலை 1 மணி வரை பெரஹ்ரா பயணிக்க உள்ளது. இதற்கு அமைய பெரஹ்ரா கொழும்பு நீர்கொழும்பு பிரதான வீதியில் பயணிக்கும் காலப்பகுதிகள் கனேமுல்ல சந்தியிலிருந்து ஆனியாகந்த வைத்தியசாலை வரை கொழும்பு நோக்கிய திசையிலான 2 வழித்தடங்களும் மூடப்படுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. குறித்த வீதி பகுதி மூடப்பட்டிருக்கும் காலப்பகுதியில் அவ்வீதியின் ஊடாக பயணிக்கும் சாரதிகள் சாத்தியமானவரை மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு காவல்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர்.
கசிப்பு வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஆணொருவர் காவல் நிலைய சிறையில் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் இன்று சனிக்கிழமை அதிகாலையில் மட்டக்களப்பு கரடியனாறு காவல் நிலைய சிறையில் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கேத்தோல் பாடசாலை வீதியை சேர்ந்த 50 வயதுடைய சுப்பையா சாந்தகுமார் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த காவல் நிலைய காவல்துறையினரால் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு 8 மணியளவில் 1500 மில்லி லீட்டர் சட்டவிரோத கசிப்புடன் கைது செய்யப்பட்டு காவல் நிலைய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் சம்பவ தினமான இன்று சனிக்கிழமை அதிகாலை 4:30 மணியளவில் உடல்நலக்குறைவால் சிறைக்கூடத்தில் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்காக நீதிமன்ற உத்தரவை பெறும் நடவடிக்கை முன்னெடுத்து வருகின்றனர். இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கரடியனாறு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். 19 வருடங்களுக்கு முன் நபரொருவரை அடித்து கொலை செய்த குற்றச்சாட்டில் பலப்பட்டிய மேல் நீதிமன்றம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் தந்தை மற்றும் 2 மகன்கள் உட்பட 5 பலப்பட்டிய மேல் நீதிமன்றம் நேற்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பு அளித்துள்ளது. பல வருடங்களாக நடத்தப்பட்டு வந்த இவ்வழக்கின் விசாரணை முடிவடைந்த நிலையிலேயே பலப்பட்டிய மேல் நீதிமன்ற நீதிபதியினால் இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2007 ஜூலை மாதம் 29ஆம் தேதியல்லது அதனை அண்மித்த ஒரு நாளில் படாத்துவ பகுதியை சேர்ந்த ஒருவர் கொலை செய்யப்பட்டார். குடும்ப தகராறு காரணமாக தடிகளால் தாக்கி இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் சந்தேக நபர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் எவ்வித நியாயமான சந்தேகங்களுமின்றி நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து குற்றவாளிகள் 5 மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. நுவரெலியாவில் பல்வேறு இடங்களில் இன்று பிற்பகல் நேரத்தில் கடும் மூடுபனி நிலவியது. குறிப்பாக எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு வீதிகளில் பனிமூட்டம் நிலவியது. குறிப்பாக நுவரெலியா மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை மற்றும் நுவரெலியா பிரதான நகரில் மிதமான மழை இடைக்கிடையே கொட்டி தீர்த்து வருகின்றது. நகருக்குள் நுழையக்கூடிய பிரதான வீதிகள் அனைத்திலுமே கடுமையான பனிமூட்ட நிலை வருகின்றது. இதனால் எதிரே வரக்கூடிய வாகனங்கள் கூட தெரியாத அளவுக்கு இந்த கடுமையான பனிமூட்ட நிலை வருகிறது. தொடர்ந்தும் கடுமையான பனிமூட்டத்துடன் சேர்ந்து கடும் குளிரும் நிலை வருவதனால் பொதுமக்கள் மற்றும் வெளிநாட்டு உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கிறது எனவும் தெரிவிக்கின்றனர். பண்டாரவளை மொத்த மரக்கறி விற்பனை மத்திய நிலையத்தில் நடத்தப்பட்டு வந்த சூதாட்ட நிலையம் ஒன்றை பண்டாரவளை குற்றத்தடுப்பு பிரிவினர் இன்று அதிகாலை முற்றுகையிட்டுள்ளனர். பண்டாரவளை போலீஸ் விசேட பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் இந்த முற்றுகை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் இதன்போது 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று பண்டாரவளை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் நிதி மோசடிகள் மற்றும் முறைகேடுகள் குறித்து பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு போலீஸ் நிலைய ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கணனிகள் அல்லது கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி தனிப்பட்ட தரவுகளை திருடுதல், வங்கி கணக்குகளை ஹேக் செய்தல், சமூக ஊடக கணக்குகளை கைப்பற்றுதல் மற்றும் போலி இணையதளங்களை உருவாக்கி பண மோசடி செய்தல் போன்ற சட்டவிரோத செயல்கள் தற்போது அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை டெலிகிராம், வாட்ஸ்அப் போன்ற கணக்குகள் மற்றும் ஏனைய சமூக ஊடக பின்னணிகளை பயன்படுத்தி நடத்தப்படும் இணையவழி நிதி மோசடிகள் குறித்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெருந்தொகை லொத்த பரிசுகள், உடனடியாக கடன், பகுதி நேர அல்லது ஆன்லைன் வேலை மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் வேலை மற்றும் உயர்கல்வி வாய்ப்புகள் போன்ற உத்திகளை பயன்படுத்தி மோசடிகளில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய அறிவுறுத்தல்களை போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ளது. சமூக ஊடகங்கள் மூலமாக அறிமுகம் இல்லாத நபர்கள் அதிக வருமானம் தருவதாக கூறி செய்யும் மோசடியான தூண்டுதல்களுக்கு ஆளாக வேண்டாம். அடையாளம் தெரியாத நபர்களால் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் இணைய இணைப்புகளை கிளிக் செய்வதையோ அல்லது QR குறியீடுகளை ஸ்கேன் செய்வதையோ தவிர்க்கவும். இணைய வழியில் அறிமுகமில்லாத நபர்களின் கணக்குகளுக்கு பணம் அனுப்புவதையோ அவர்களுடன் வங்கி விவரங்களை பகிர்வதையோ அல்லது உங்கள் வங்கி கணக்குகளை பிறர் பயன்படுத்த அனுமதிப்பதையோ முற்றாக தவிர்க்கவும். உங்கள் தனிப்பட்ட விவரங்கள், கணக்கு இலக்கங்கள், கடவு சொற்கள் அல்லது QR குறியீடுகளை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வெளிநபர்களுடன் பகிர வேண்டாம். அறிமுகமில்லாத நபர்கள் வழங்கும் தொலைபேசி செயலிகளை நிறுவும் போது பாதுகாப்பு முறைகள் குறித்து அவதானமாக இருங்கள். அத்துடன் உங்கள் தொலைபேசியின் அணுகல் அனுமதிகளை பிறருக்கு வழங்க வேண்டாம். இவ்வாறான நிதி மோசடிகளில் ஈடுபடும் நபர்களை கைது செய்ய நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் போலீஸ் மா அதிபரினால் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள கணனி குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.
எனவே பொதுமக்கள் இவ்வாறான மோசடிகள் குறித்து பின்வரும் இலக்கங்களில் அறிவிக்க முடியும் என போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணனி குற்றப்புலனாய்வு பிரிவு மேற்பார்வை அதிகாரிகளாக 07185929118 மற்றும் 07185917665 என்ற தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் அனைத்தும் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.